நமக்கு எல்லாருக்குமே கங்காரு தெரியும். ஆனால் வெள்ளை கலரில் கங்காரு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், பார்க்குறேன். அதே மாதிரி கங்காரு பிறந்ததுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அம்மாவோட வயிற்றில், அதாவது ஒரு பை மாதிரி அமைப்பு இருக்கும், அதில் ஒரு 6 மாதம் வளரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது கங்காருக்கு மட்டும் இல்லைங்க, கோலாவுக்கும் இதே மாதிரி தாங்க. இங்கே பாருங்கள், இந்த கோலா எவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிக்கிட்டே இருக்குது. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் முழிச்சிட்ருக்குமா. ஸோ இந்த கோலாவோட குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம் வெளியே வந்து அதோட வயிற்றில் தாங்க வளருமா ஒரு 6 மாதம். இந்த ட்ரெயினில் சீட்டிங் சிஸ்டம் பாருங்களேன், சூப்பர் இல்லை? ஹலோ மக்களே, வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் என்னோட 4வது நாள். ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஆஸ்திரேலியா சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டுமே இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள், ஒரு 6 வீடியோ போட்டிருக்கேன். இது 7வது வீடியோ. 4வது நாள் சிட்னியில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நிறைய பயனுள்ள தகவல்களோடு போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு மற்ற வீடியோவையும் பாருங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்னி ஓப்பரா ஹவுஸ், ஹார்பர் பிரிட்ஜ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளூ மவுண்டைன், 3 சிஸ்டர்ஸ், சீனிக் வேர்ல்டு அப்படிங்கிற பிளேஸுக்கு போயிருக்கோம், அதை பற்றின வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேன்லி பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, போண்டி பீச், இந்த 2 அழகான பீச்சுக்கு போயிருக்கோம், அது சம்மந்தமான வீடியோவும் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து போக போகிறது பிளாக் டவுன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்க ஒரு ஜூக்கு தாங்க போக போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி குப்பைகளை சாலைகளில் இங்கே அதிகமாக பார்க்க முடியாது. அப்படி போட்ட ஒரு குப்பையில் இந்த பறவை ஏதோ ஃபுட் வேஸ்ட் இருக்குமான்னு தேடிட்டுருக்கு. நாம் இருக்க இந்த சென்ட்ரல் சிபிடி ஏரியாவிலேருந்து பிளாக் டவுன் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தாங்க போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பற்றி எக்ஸிபிஷன் ஏதோ வச்சுருந்தாங்க. ஆஸ்திரேலியன் ஃபஸ்ட்டு ட்ராம் எப்போ தொடங்கப்பட்டது, அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சுருந்தாங்க இன்றைக்கி. இதை பார்க்கும்போது மேட்டுப்பாளையத்தில் இருக்க ஊட்டி மலை ரயிலை பற்றின எக்ஸிபிஷன் தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது மேட்டுப்பாளையத்தில் இருக்க அந்த மலை ரயிலுக்கான எக்ஸிபிஷனை பாருங்கள். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளாக் டவுன் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகணும். எல்லா இடத்துலையுமே தெளிவாக, எல்லா இடத்துலையுமே இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டா போதும். அங்கங்கே இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்குது, அது நீங்கள் படிச்சிங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் போக வேண்டிய பிளாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 18 இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 18க்கு வந்தாச்சுங்க. எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் போயிருக்கோம். ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டவுன் ஏரியாவுக்கு சிட்னிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி போகிறோம். இந்த சீட்டிங் சிஸ்டத்தை பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தரை ஃபேஸ் பண்ண மாதிரி சீட்டை மூவ் பண்ணிக்கலாம். 6 பேர், ஒருத்தர் 3 பேர் ஃபேஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக சிம்பிளான ஒரு டிசைனு, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டையோ இல்லை அந்த ட்ராவல் கார்டையோ ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பழைய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேஷன் பேரை பாருங்களேன், ஏழுமலை. 1 மணி நேரம் ட்ராவல் டைம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இருந்தது. இந்த ட்ரெயின் பாருங்கள், கூட்டமே இல்லை, டபுள் டக்கர் மாதிரி கீழே மேலே. ஸோ நிறைய காலியாகவே தான் இருந்தது, கூட்டமே இல்லை. ரஷ்யாலெலாம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயினுமே ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான்லேயும் சரி, தாய்லாந்துலேயும் சரி, ட்ரெயின்லாம் ஃபுல்லாகவே தான் இருந்தது. பிளாக் டவுனுக்கு வந்தாச்சுங்க. 1 hour ஜேர்னி, 9:30 கிளம்பணும், 10:30க்கெலாம் வந்தாச்சு. ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நிறைய இடத்துல கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியே வரும்போதும் டேப் பண்ணிவிட்டு வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ஏறுறீங்க, எங்கே இறங்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட கட்டணம் வசூலிப்பாங்க. நீங்கள் டேப் பண்ண மறந்துட்டிங்கன்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்கே ஓப்பன் க்ளோஸ்ன்ற மாதிரி அமைப்பு இருக்குது. வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டவுன் ஏரியாவில் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சது. எல்லாம் இன் அண்ட் அரௌண்ட் இந்தியன் ஃபுட்ஸ் தான் நிறையவே இருந்தது. 2-3 நாளாகவே ரொம்ப ஒரு மாதிரி இந்தியன் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணாமல் இருந்ததால் இன்றைக்கி பார்த்த உடனே உள்ளே வந்தாச்சுங்க. பூரியும் கிழங்கும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆஸ்திரேலியாவில் 4வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணியாச்சு. 4 நாளுக்கு அப்புறம் இந்தியன் ஃபுட்டு ரொம்ப ஹாப்பியாக.
நாம் வந்து பிளாக் டவுனுக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுங்களா? இங்கேருந்து ஃபெதர் டேல் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் நேட்டிவ் அனிமல்ஸ், அதாவது ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு மட்டுமே. இங்கே பாருங்களேன், ஒரு இந்தியனோட ட்ராவல் ஏஜென்ட்டு. இந்த மாதிரி நிறைய இந்தியன் மக்களோட பிஸ்னஸ்ஸு, ஹோட்டல்ஸ் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த பிளாக் டவுன் ஏரியாவிலேருந்து நம்ம ஃபெதர் டேல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க ஜூவை பார்க்க போகிறோங்க. ஆஸ்திரேலியன் நேட்டிவ் அனிமல்ஸ் மட்டுமே இருக்குது. அதாவது ஆஸ்திரேலிய கண்டத்தில் மட்டுமே பார்க்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், அதை மட்டும் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க, ஜூவில் வச்சுருக்காங்க. அதை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். சிட்னி நகரத்துலேருந்து ஒரு மணி நேர தொலைவு. ரொம்ப ஒரு அழகான நகரம். சிட்னி மாதிரி ரொம்ப பிஸியாக இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் காமிக்குது. அதனால் நடந்தே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்திய மக்கள் நிறைய வசிக்கும் இடம், இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நடந்து போனாலோ இல்லை லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணாலோ தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இங்கே இருக்க வீடுகள், அழகான தெருக்களை பார்த்துக்கிட்டே ஒரு 35 மினிட்ஸ் நடக்க ஆரம்பித்தாச்சு. போகிற வழி எல்லாமே இந்திய மக்களோட கடைகள், இந்திய மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி கடைகள் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்திய வாகனங்களும், அதாவது மஹேந்திரா வாகனங்கள், பர்டிகுலராக XUV 700 பார்க்க முடிஞ்சது. இங்கே பாருங்கள், ஒரு இந்தியன் ஷாப்பு, இந்தியன் கிளாத் ஷாப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்திய கடைகளை பார்க்க முடிஞ்சது. என்ன தான் கூகுள் மேப்பு வழிகாட்டினாலும் இந்த மாதிரி ஒரு போர்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட XUV 700 இந்தியன் ரெஸ்டாரண்ட், பர்டிகுலராக தமிழ்நாடு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்னு போட்டிருக்கு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தாச்சுங்க, ஃபெதர் டேல் பார்க்குக்கு வந்தாச்சு. உள்ளே போகலாம் வாங்க. லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆஸ்திரேலியன் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் வைல்டுலேயே அப்படியே இருக்கின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே பார்த்துருப்போம், எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான். காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் சரி, எல்லாமே சரி. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 44 ஆஸ்திரேலியன் டாலர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்புக்கு 2500 ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான பறவைகள், உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். வாங்க நம்ம டைரெக்டாக கங்காருவையும் கோலாவையும் பார்க்க போகலாம். ஏதோ ஒரு பறவை வந்து பார்த்திங்கன்னா ஹனி தான் சாப்பிடுமா, அதுக்காக ஹனி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் மேக்பி அப்படிங்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இது காக்கா மாதிரி தான் இருக்குது. அதே ஒரு கருப்பு கலரில் அங்கங்கே சின்னதாக வெள்ளையாக இருக்குது. ஸோ மற்றபடி இதுவும் காக்கா தான், ஆஸ்திரேலியன் காக்கா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த விலங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணலாம், பட் இவங்க கொடுக்குற ஃபுட்டு மட்டும்தான் நீங்கள் வாங்கி ஃபீட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கங்காருவோட ஃபேமிலி தான். இது கங்காரு கிடையாது, வல்லபி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கங்காருக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டியை பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுவும் கங்காரு மாதிரி தான் இருக்குது, பட் சின்னதாக இருக்கிறதால வல்லபி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன நேரம் வந்து இந்த ஆஸ்திரேலியன் பெலிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய ஒரு கொக்கு மாதிரி ஒரு பறவை, அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு மீனை கொடுத்தோன்னே அது சாப்பிட்டுட்டு அது பாட்டு இருக்குது. நான் கேட்டோம் அது பறக்காதா அப்படின்னு கேட்கும்போது அதனோட சிறகுகளெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிடுவாங்களாம், அதனால் பறக்க முடியாதான். ஸோ இந்த பெலிகன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு வாய்ந்தது. இதனோட வயிறை விட அதுக்கு அலகுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை போன்ற அமைப்பு. மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கும் போது அந்த அலகுக்கு கீழே இருக்க பையில் சேகரிச்சுக்குமா. வயிறை விட அதனோட சைஸு ரொம்ப பெருசாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில் கேன் ஹோல்ட் மோர் தென் த பெல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அலகு வந்து வயிற்றை விட நிறைய பொருட்களை ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படும் விலங்கு பார்த்திங்கன்னா ஓம்பாட். இதுவும் பார்த்திங்கன்னா கங்காரு மாதிரியே குட்டியை போட்டதுக்கப்புறம் குட்டி வெளியே வந்துட்டு வயிற்றில் இருக்க பைக்கு போயிடுமாங்க. இதுவும் கங்காரு மாதிரியே தான். க்யூட்டுங்க, பேச்சே வரல எனக்கு.
ஸோ இந்த கோலாவோட லைஃப் சைக்கிளும் போட்டிருக்காங்க. இந்த கோலா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் கருவிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அதனோட குழந்தைகளை எப்படி வளர்க்குது அப்படின்ற மாதிரி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலா வந்து பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ் மரத்தோட இலையை தான் சாப்பிடுது. அதுலேருந்து நிறைய சத்து பெருசாக கிடைக்காததால் அது தூங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நிறைய சாப்பிட்றதால அது தூங்கிட்டு இருந்தால் தான் அதுக்கு செரிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு தியரி சொல்கிறாங்க. எது என்னவோ சாப்பிடுது, தூங்குது. அருமையான ஒரு உயிரினம். ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி கோலாவோ சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த பாண்டாவும் பார்த்திங்கன்னா ஜூவில் பார்த்துருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் இலையை மூங்கில சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த கோலா பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ் தழையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கங்காரு மாதிரியே தான். குட்டி போட்டதுக்கப்புறம் அதனோட குட்டி வெளியே வந்துட்டு வயத்தில் கொஞ்ச நாள் வளருதுங்க. இவரை பாருங்கள், தூக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமாக யோசிப்பார் போல். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அது சாப்பிட்றதே ஒரு க்யூட், ரொம்ப அழகு. அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் பார்க்காத மாதிரி கங்காருமே எங்கேயுமே பார்க்க முடியாது, ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் இந்த வெள்ளை கங்காரு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த கங்காரு, வல்லபீஸ், ஒம்பாட், கோலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபேமிலி. அதாவது மம்மல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாலூட்டி வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மம்மல் அப்படின்னு சொல்லலாம், பாலூட்டிகள். அதில் 3 வகையான பாலூட்டிகள். மனுஷன், நாய், யானை இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பால் குடிச்சு வளருது. இன்னும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா முட்டை போட்டு அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்து பால் குடிச்சு வளருது. இது வந்து ரொம்ப ரேரு. அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப அரிது. இங்கே பாருங்கள், இந்த அழகான குட்டி பெண்குயினையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் கரைகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். அண்டார்டிகாவுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் தான் நீங்கள் பெண்குயினை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த சிலி, அர்ஜென்டினா அந்த மாதிரி இந்த தென்கோளத்தை ஒட்டின மாதிரி இருக்க பகுதியில் அங்கே ஒரு விதமான பெண்குயினை பார்க்க முடியும். அண்டார்டிகாவில் போனீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய பெண்குயின்களை பார்க்க முடியும். அழகு, ரொம்ப அழகு. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக நீந்திட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அமைதியாக தூங்கிட்டு இருக்கானுங்க. எல்லாமே ஆனால் அழகாக இருக்கானுங்க. இந்த பாலூட்டிகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் மாதிரி, ஒரு சிலது பார்த்திங்கன்னா முட்டை போட்டு அதிலிருந்து குழந்தை வெளிவந்ததுக்கப்புறம் பால் கொடுக்குற ஒரு டைப்பு. 3வதான ஒரு டைப்பு இந்த அழகான பறவையை பாருங்கள், மயில் மாதிரி இருக்குது. இது ஆஸ்திரேலியா ஸ்பெசிஃபிக்கான ஒரு பறவை. ஸோ இந்த 3வது வகை பாலூட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 நாள் 28 நாளில் அதனோட வயிற்றுலேருந்து வெளியே வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜெல்லிபீன் மாதிரி சைஸ் தான் இருக்குது. ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப தவழ்ந்து போய் வயிற்றுக்கு ஒட்டின மாதிரி இருக்க பை போன்ற ஒரு அமைப்புக்கு போயிடுதுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வளருது. அந்த மாதிரி ஒரு பாலூட்டி வகையினம் தான் இந்த கங்காரு, ஓம்பாட், வல்லபி இதெல்லாம் சொல்லலாம். இந்த கோலாவும் இதே மாதிரி ஒரு டைப் தான். ஆஸ்திரேலியாவில் மட்டுமே தாங்க இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நடக்கும்போது அந்த வாலோட சப்போர்ட் வச்சு நடக்குதுங்க. அப்சர்வ் பண்ணிங்களான்னு தெரியல. ஆஸ்திரேலியாவில் இருக்க செம்மறியாடு, வெள்ளாடு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா லே லடாக் பகுதியில், காஷ்மீர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடுகளை நிறைய உரோமங்களோடு பார்க்க முடியும். நம்ம காஷ்மீர்லேயும் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பண்ணைகள், ரொம்ப பெரிய பண்ணைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் மனிதர்களோட கவுண்ட்டை விட இந்த ஆடுகளோட கவுண்ட் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக கங்காருவோட ஒரு செல்ஃபியை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4வது நாளில் இந்த சிட்னியில் இருக்க பிளாக் டவுன் ஏரியாவில் இருக்க ஃபெதர்டேல் அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் நேட்டிவ் அனிமல்ஸ் இருக்க ஜூக்கு பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ரொம்ப அருமையான ஒரு ஜூ.
ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அருமையான ஜூ. இந்த ஜூவில் இருந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ஃபெதர்டேல்லேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டவுனுக்கு பஸ்ஸை பிடிச்சி போயிட்டோம். அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி சிட்னிக்கு போயாச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு காணொலியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட ஒரு சூப்பரான இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் சிட்னிலேருந்து. அதையும் பார்க்கலாம் அடுத்த எபிசோடில். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டவுன்லேருந்து வென்ட்வர்த் வைல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு, அதாவது சிட்னி போகிற வழியிலேயே தான் அந்த ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் ஷாப்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தான் பார்க்க முடியுது. ஸோ சிட்னிலேருந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பயணத்தில் நிறைய இந்திய மக்கள் வாழும் ஏரியாக்களை பார்க்க முடியுது. ஸோ சிட்னி வந்தாச்சு, சிபிடி வந்தாச்சு. ஒரு சில ட்ராம் பார்த்திங்கன்னா 4-5 பெட்டி கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு சில ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2 பெட்டியோடு போகுது. மேபி இது பீக் ஹவர்ஸா இல்லை அந்த ரூட்டா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த சிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டின்னர் முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பார்க் மாதிரி இருந்தது, அங்கே நடந்து போயிட்டுருந்தோம். ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் டவுனுக்குள்ளேயே வைல்டாக, அதாவது சுதந்திரமாக வந்து இன்னமும் நிறைய விலங்குகளை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் இருந்தது. அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள், அது ஒரு மரத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்களோட எங்களோட ஆஸ்திரேலியா பயணம் தொடர்கிறது. நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ.